நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். மனித வாழ்க்கையில் ரொம்ப ஆட்டுவதும் வாட்டுவதும் ரெண்டே ரெண்டு. ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். பெரியவர்கள் சொல்லும்போது இந்த இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துட்டால் நமக்கு வாழ்க்கை இனிமையாக எளிமையாக நகரும் என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கக்கூடிய பக்குவம் உடையவர்கள் பெரியவர்கள், சான்றோர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு குருவாக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சீடன் கேட்குறான், குருவே, இந்த இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கிற பக்குவம் எப்படி வரும், அதை எங்கிருந்து கற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறான். குருகிட்ட போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் அந்த குரு கற்றுக் கொடுப்பவர் அல்ல, எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக் கொடுப்பவர். அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஒரு கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கலாம்னு சொல்றாரு. இவனுக்கு புரியல. கழுதைகிட்டையா போய் கற்றுக்கிறது? இதை கழுதைக்கு ஏது இன்பம் துன்பம் எல்லாம்? அதுக்கு உணர்ச்சி இருக்கா, மனசு இருக்கா? நாம இருந்தாலும் சிந்திப்போமே. குரு சொன்னாராமா, கழுதைகிட்ட தான். கழுதை ஆற்றை நோக்கி போகும்பொழுது அழுக்கு துணியை மூட்டை மூட்டையா சுமந்துட்டு போகுது. ஆற்றிலிருந்து திரும்ப வரும் பொழுது அழுக்கில்லாத தூய்மையாக்கப்பட்ட துணியை சுமந்துட்டு வருது. ஆனால் இரண்டு நேரத்திலும், போகும்போதும் சரி வரும்போதும் சரி, மூட்டையை சுமந்து கொண்டு போகிற அந்த கழுதைக்கு அது அழுக்கு துணி மூட்டை என்றோ தூய்மையாக்கப்பட்ட துணி மூட்டை என்றோ வேறுபாடு தெரியாது. அதை வேறுபடுத்தி அது பார்ப்பதில்லை. அது தூக்கி கொண்டு போவது தன்னுடைய கடமை, அதை செய்கிறது. அப்படி இன்பம் வரும்போது அது இன்பம் என்று ஆடவோ, துன்பம் வரும்போது அது துன்பம் என்று வாடவோ கூடாது என்பதை கழுதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இது இன்பம், இது துன்பம் என்று வேறுபடுத்தி பார்க்காமல் நம்முடைய கடமையை நாம் செய்கிறோம், வருவது தானே வரும், நடப்பது தானே நடக்கும் என்கின்ற தெளிவோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் இன்ப துன்பத்தை சமமாக பார்க்க முடியும். துவண்டு போவதும் துள்ளி குதிப்பதும் இருக்காது. ஒரு அமைதியான மனநிலையிலே நம்மால் வாழ முடியும் என்பதை ஒரு கழுதை நமக்கு சொல்லித் தருகிறது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.